அப்படின்னு சொன்னாலே வெட்டு குத்து ஜாதி கலவரம் நடக்கிற ஊர் பண்ணா நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆளுதான் கொஞ்சம் கரண்ட் மூடா இருப்பாங்க. போய் பேசி பழகிட்டீங்கன்னா ஐயா இவ்வளோ பாசக்காரனா நீ அப்படிதான் இருக்கும். அன்புலையும் சரி வம்புலையும் சரி உங்களை மிஞ்சவே முடியாது. நண்பனு கொடுனா உயிரை கூட கொடுக்குற நண்பர்களை இங்கே பார்க்கலாம். தண்ணி இல்லாத காடெல்லாம் நீங்கள் கேள்விதான் பட்டிருப்பீங்க. அந்த தண்ணி இல்லாத காட்டில் பிறந்து உருண்டு விளையாண்டு வளர்ந்த பய உள்ளே தான் நாங்களாம். ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு வச்சா 8 ஊருக்கு மணக்கிற கருவாடு. நீங்கள் கல்லு பதனி எங்கே குடிச்சிருந்தாலும் இங்கே குடிக்கிற டேஸ்ட் வரவே வராது. 1964 சூறாவளியால் அழிஞ்சிருந்தாலும் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா சொல்லியிருந்தாலும் அங்க இருக்கிற இடிஞ்ச கட்டிடங்களும் செங்கற்களும் அவங்க நினைவுகளை எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். தனுஷ்கோடி உலக நாடுகளே வியந்து பார்க்க வச்ச அப்துல் கலாம் ஐயா பிறந்த ஊர். பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களும் இமானுவேல் ஐயா அவர்களும் இருந்தும் எங்க மனசுல இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. கத்தி கம்பு மண்வெட்டின்னு இருந்தவங்க நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படையில சேர்ந்து துப்பாக்கி ஏந்தி போராடிய வீரமிக்க இளைஞர்கள் வாழ்ந்த மண் ராமநாதபுரம் மண் இப்போ வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க.